أعمالنا من يهده الله فلا ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நபிமார்களுடைய வரலாறு என்ற இந்த தொடர் நிகழ்ச்சியில பல நபிமார்களுடைய வரலாறுகளை நாம் அறிந்து வருகிறோம். சென்ற வாரத்திலிருந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற இறை தூதருடைய நபியுடைய வரலாற்றில் ஒரு பகுதியை அறிந்தோம். சுலைமான் நபியுடைய வரலாற்றை பொறுத்தவரை அவர்களுக்கு ஏராளமான சிறப்புகளை உலகத்தில் யாருக்கும் வழங்காத ஒரு சிறப்பான அதிகாரத்தையும் ஆற்றலையும் அல்லாஹ் வழங்கியிருந்தான். அதுல முக்கியமான ஒரு ஆற்றல் என்னவென்று சொன்னால், ஜின்கள் என்ற படைப்பையும் ஷைத்தான்களையும் அவர்களுக்கு அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு ஷைத்தான்களும் ஜின்களும் அவருக்கு கட்டுப்பட்டு நடந்தன என்ற விவரங்களை எல்லாம் நம்ம சென்ற வாரத்தில் பார்த்தோம். இந்த ஜின்கள் ஷைத்தான்கள் எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருந்ததை அடிப்படையாக வைத்துக் கொண்டு நம்முடைய சமுதாயத்தில் சிலர் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், நாங்கள் ஜின்களை எங்கள் கையில் வைத்திருக்கிறோம், மக்களை மிரட்டுவதற்காக வேண்டி. ஏன்னா ஜின்னி என்றால் நம்ம வழங்கி வச்சிருக்கோம், எல்லா முஸ்லீமுக்கும் தெரியும், அது ரொம்ப பவர்ஃபுல்லானது, நம்மளை விட அதிகமான சக்தி வாய்ந்தது, வலிமை கூடியது என்றெல்லாம் நம்ம விளங்கி வச்சிருக்கிற காரணத்தினால சில பேர் என்ன செய்யறாங்க என்று கேட்டா, ஏதாவது ஒரு பொருளை திருடி போட்டுன்னு வைங்க, அதுக்கு போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா நாங்க கண்டுபிடிச்சிருவோம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இன்னும் வச்சிருக்கோம்ல, அது போய் கரெக்டா எங்க நிக்குதுன்னு அந்த பார்த்து சொல்லிடும். அது மாதிரியான ஒரு அடிப்படை. பேய் பிடிச்சிருக்கு, பேய் கிடையாது மார்க்கத்தில். பேய் பிடிப்பதாக சில பேர் நினைத்து அவர்கள்ட்ட சென்றோம் சொன்னா, அந்த பேயை நாங்க ஜின்ன வச்சு இறக்கிடுவோம். மனுஷனுக்கு பேய் பயப்படாது. எதுக்கு பயப்படும்? ஜின்னுக்கு பயப்படும். நாங்க அந்த ஜின்னை ஏறிட்டோம்னு சொன்னா அந்த ஜின்களை கொண்டு நாங்கள் பேய விரட்டி அடிச்சிருவோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சொல்லி ஏமாற்றக்கூடிய சில பேர் இருக்கிறார்கள். ஆனா இந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜின்கள் வசப்படுத்துவதா சொல்லும் பொழுது நம்ம சென்ற வாரத்திலே வாசிச்சிருக்க அந்த வசனங்கள்ல நாம் சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அது இயல்பாகவே மனிதனுக்கு முடியக்கூடிய காரியமாக இருந்தா அதை நம்ம வசப்படுத்தி கொடுத்தோம் எல்லாம் சொல்ல மாட்டான். அல்லாஹ் ஜின்களை சைத்தான்களை சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் அப்படின்னு சொல்றான். இப்ப கால்நடைகள், ஆடு மாடுகள் இதெல்லாம் மனுஷனுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம்னு சொல்றான். அது எல்லாரும் யூஸ் பண்ண முடியும்னு அர்த்தம். மனிதனுக்கு கட்டுப்படுற மாதிரி அவர்களை எல்லாம் எல்லாம் படைச்சிருக்கிறான். இந்த ஜின்கள் சைத்தான்களை பற்றி பேசும்போது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, இது சுலைமான் நபிக்கு நாம வசப்படுத்தி கொடுத்தோம் என்று சொல்ற காரணத்தினால இது அவங்களுக்கு மட்டும் இறைவன் கொடுத்திருக்கிற சிறப்பான ஒரு தகுதி என்றுதான் எடுத்துக்கொள்ளணும். அப்படிதான் எடுத்துக்கொள்ளணும் என்பதற்கு ஏதாவது வேற ஆதாரங்கள் இருக்கிறான்னு கேட்டா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுது முடிச்ச உடனே மக்கள்கிட்ட சொன்னாங்க, சென்று போன இரவுல ஒரு இப்ரீத் என்ற ஒரு ஜின்னை சேர்ந்த இப்ரீத் என்ற ஒரு ஜின்னு ரொம்ப என் முன்னாடி ரொம்ப அநியாயம் பண்ணி கொண்டிருந்தது. அதை பிடித்து இந்த பள்ளிவாசலுடைய தூணலை கட்டி உங்களுக்கெல்லாம் காலையில் காட்ட வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் என் சகோதரர் சுலைமானுடைய ஒரு பிரார்த்தனை நினைவுக்கு வந்த காரணத்தினால் நான் என்ற எண்ணத்தை கைவிட்டு விட்டேன் அப்படின்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன சுலைமானுடைய பிரார்த்தனை என்று கேட்டா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட ஒரு துஆ செய்றாங்க. என்ன துஆ செய்றாங்கன்னா, ரப்பிர்லி, இறைவா என்னை மன்னித்து விடு, வஹப்லி முல்கல்லா என்பதில் அஹதும் இம்பாதி, எனக்கு பின்னால் யாருக்கும் நீ வழங்காத ஒரு அதிகாரத்தை எனக்கு தான். யாருக்கு எனக்கு பின்னாடி அந்த அதிகாரத்தை வழங்கவே கூடாது, அது மாதிரியான ஒரு அதிகாரத்தை எனக்கு தான் என்று சுலைமான் நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள் என்று 38வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சுலைமான் நபி என்ன கேட்கிறாங்க, அல்லாஹ்ட்ட யாருக்கும் கொடுக்காத ஆட்சியை தான் கேட்கிறாங்க.
யாருக்கும் கொடுக்காத ஆட்சிக்கு என்ன அர்த்தம் கேட்டா உலகத்தை எல்லாம் கட்டி வாழ்ற பிரம்மாண்டமான ஆட்சியில் அர்த்தம் கிடையாது. அது மாதிரி நிறைய பேர் சுலைமான் நபியை விட அதிகமான பகுதிகளை ஆண்டவர்கள் எல்லாம் உலகத்தில் இருக்கிறார்கள். சுலைமான் நபி அவர்கள் இந்தியாவை ஆண்டாங்களா? இந்தியாவை ஆகல. ஆனா பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் ஒரு காலத்தில் இந்தியாவை ஆண்டுச்சு. பாதி உலகத்துக்கு மேல அவங்க கையில இருந்துச்சு. அதனால அலெக்சாண்டர் உலகத்தில் அதிகமான பகுதிகளை எல்லாம் ஆட்சி புரிந்திருக்கிறார். அப்ப அதிகமான நிலப்பரப்பை ஆட்சி பண்ணுவதை பற்றி சுலைமான் நபி குறிப்பிடல. யாருக்கும் வழங்காத ஆட்சி, யாருக்கும் வழங்காத ஆட்சின்னு சொன்னா யாருக்கும் ஜின்னு சைத்தான் கட்டுப்படக்கூடிய ஒரு ஆட்சி கொடுக்கப்படவே இல்லை. மனிதர்களை வைத்துத்தான் அவங்க எதுவும் செய்ய முடியும் எந்த ஆட்சியும். ஆனால் சுலைமான் நபியை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் அல்லாத ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி கூடிய படைப்புகளை கூட தன்னுடைய கண்ட்ரோல் வச்சிருந்தார். இந்த விஷயத்தை தான் சுலைமான் நபி கேட்டார்கள். இது என்ன அர்த்தம் கேட்டா, எனக்கு பிறகு யாருக்கும் வழங்காத ஆட்சியை கொடுன்னு கேட்டாங்களே, அது நிலப்பரப்பை குறித்து சொன்னது அல்ல. எவ்வளவு ஏரியாவை ஆட்சி பண்ணது என்பதை குறித்த விஷயம் இல்லை. வேற என்ன விஷயம் என்று கேட்டா, இந்த ஜிம்மி சைத்தான் எல்லாம் சொன்ன வேலையை செய்து பாருங்க. அதுதான் என்று இந்த ஹதீஸ்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என் சகோதரர் சுலைமானுடைய துஆ யாகத்துக்கு வருகின்றாங்க. சுலைமான் என்ன கேட்டார்? அப்ப ஜின்னு மட்டும் தான் கேட்டுக்காரு. ஒரு ஜின்னு அநியாயம் பண்ணிச்சு, அதை பிடிச்சி கட்டி போடலாம்னு நினைச்சேன். சுலைமான் நபி ஆல்ரெடி கேட்டுட்டாரு, இந்த ஜின்ன மசப்படுத்த அதிகாரத்துக்கு எல்லாம் எனக்கு யாருக்கும் கொடுத்துறாதுன்னு கேட்டாரு. அப்படி இருக்கும்போது நான் எப்படி கட்டி போடுறது? அதனால நான் அந்த எண்ணத்தை விட்டுட்டேன். அது நடக்காது. நான் நினைச்சா கூட சுலைமான் நபி அல்லாஹ் அப்படி ஒரு பிரார்த்தனை பண்ணியிருக்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை விளங்கிக்கணும். நபிமார்கள் இறைவனிடத்திலே ஒரு பிரார்த்தனை செய்தார்களேயானால், அந்த பிரார்த்தனை குர்ஆன்ல கூறப்படுமையானால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னு அர்த்தம். ஏற்றுக்கொள்ளப்படலன்னா அதுக்கு கவுண்டர்களை சொல்லிவிடுவான். இப்ராஹிம் நபி அவர்கள் தங்களுடைய சந்ததிகள் எல்லாம் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்னு துஆ செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்? அது முடியாதுதான். இந்த விரும்பியத்தி என் புள்ள குட்டிகளெல்லாம் நல்லவங்களாக்கு அப்படின்னு கேட்ட உடனே கால லாயனால அப்துல் ஆலிமீன், அதுல அநியாய காரணத்துலாம் என்னுடைய இந்த உடன்படிக்கை செல்லாது. அவங்களாம் நல்லவங்களா வாழணும், உன் புள்ள அமுட்டுக்கும் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் மறுத்துறான். அப்ப ஏற்கப்படாத துவாக்கள் இருக்குமையானால் உடனே அங்கனே மறுத்துருவான். நூஹ் நபி மகனுக்காக துவா செஞ்சாங்க, என் மகனை காப்பாற்ற அல்லாது. இல்ல, உன் மகன் இல்லைன்ட்டாங்க. அப்ப எந்த துவாக்களே அல்லாஹ் நபிமார்கள் துவாவை சொல்லிட்டு அது மாட்டுக்கு சும்மா போயிட்டே இருக்கிறானோ அந்த துவா அல்லாஹ் இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுன்னு அர்த்தம். அப்ப சுலைமான் நபி இப்படி துவா செஞ்சாருன்னு சொல்லிட்டு அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னா அதையும் சேர்த்து சொல்லியிருப்பான். சொன்னாரு, ஆனா நான் அதை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு நல்லா சொல்லியிருப்பான். அல்லாஹ் சுலைமான் நபி துவாவை தான் சொல்றானே தவிர அதை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லல. அதனால அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சுங்கிறது விளங்குது. அந்த துவா ஜின்னு சைத்தானை வசப்படுத்துறது சம்பந்தப்பட்டதுதான் என்பதும் இந்த ஹதீஸ்ல வளரும். இந்த ஹதீஸ் புகாரியில 461, 1210, 3423, 4808 ஆகிய 4 இடங்கள்ல இந்த சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சம்பவம் நேற்று இரவு ஒரு ஜின்னு அநியாயம் பண்ணிச்சு, அதை புடிச்சு காலையில பள்ளியாசல்ல கட்டி போட்டு எல்லாரையும் காட்டி இங்க உள்ள சின்ன பிள்ளைங்க எல்லாம் பார்க்குமாறு செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆனால் என் சகோதரருடைய சுலைமானுடைய துவா நினைவுக்கு வந்துவிட்டது, அதனால் அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த செய்தி புகாரில இவ்வளவு இடங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம என்ன வழங்கிக் கொள்றோம்? சைத்தான் ஜின்களை சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்ற காரணத்தினாலையும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுலைமானுடைய துஆவுக்கு அர்த்தம் இதுதான். ஜின்னு சைத்தானை கட்டுப்படுத்துற விஷயத்தை தான் அவர் கேட்டாரு. எனக்கு கொடுத்த மாதிரி யாரும் கொடுத்துறாத, நான் தான் இந்த ஜின்னு சைத்தானை கட்டுப்படுத்துறேன், எனக்கு பின்னாடி நீ யாருக்கு இதெல்லாம் கொடுத்துறாத அல்லான்னு சொல்லி அவர் கேட்டாரு. அதுதான் இதுக்கு அர்த்தம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணத்தினாலையும், சுலைமான் நபிக்கு முந்தியும் சரி பிந்தியும் சரி ஜின்களை யாராவது வசப்படுத்தியா சொன்னால் அது பொய். அது முந்தியாவது இருக்கலாம். ஏன்னா அவர் அது கேட்கல, எனக்கு பிந்தி கொடுக்கறாங்க கேட்கிறார். சுலைமான் நபிக்கு முந்தி வாழ்ந்த யாருக்காவது கொடுக்கப்பட்டதாக வந்தால் கூட நாம் அதை மறுக்க தேவையில்லை. ஒரு இப்ராஹிம் நபி கொடுத்ததாக ஒரு தகுந்த ஆதாரம் கிடைத்தால் அதை கூட ஏற்றுக்கொள்ளலாம். சுலைமான் நபிக்கு பிந்தி யாராவது என் கையில ஜின்னு இருக்குது, நான் ஜின்னு மாசிலாட்டு பண்ணி வச்சிருக்கிறேன், அதை ஏழை விட்டுருவேன் அப்படின்னு சொல்வார்களே. ஆனால் அவர்கள் எவ்வளவு பெரிய தோற்றத்தில் உலமா அவளையா மகான் என்று சொல்லப்பட்டாலும் அவர்கள் பொய் சொல்கிறார்கள். அப்படி யாருக்கும் அல்லாஹ் ஜின்களை என்ன செய்யல, வசப்படுத்தி கொடுக்கவில்லை, கொடுக்க மாட்டான்னு விளங்கிக்கணும். இரண்டாவது, இன்னொன்றை நம்ம விளங்கிக் கொள்ளணும். இந்த ஜின்களை நீங்கள் கையில வச்சிருக்கிறோம்னு சொல்லி மை போட்டு பார்க்கிறோம், அதை கண்டுபிடிக்கிறோம், இதை கண்டுபிடிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய
இந்த சின்ன கையில வச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய இந்த ஏமாற்று பேர்வழிகள்